ஓகே. ஸோ சேலம் பர்சனல் ஹோட்டல் நாளைக்கு நமக்கு செமினார் இருக்குது, சேல்ஸ் க்ளோசிங் செமினார், ரைட்? சேலத்தில் சேல்ஸ் க்ளோசிங். ஸோ காலைல 10லேருந்து 1 மணி வரைக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக யாரும் இருக்கீங்கன்னா அது மாதிரி பண்ணலாம். இன்றைக்கி அந்த சேல்ஸ் க்ளோசிங்கில் என்னெல்லாம் உண்டு அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எல்லாம் ஹாலு, ஹோட்டல் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் காட்டிடுறேன். நம்பர் நாளைக்கு சேல்ஸ் க்ளோசிங் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது சேல்ஸ் க்ளோசிங்கில் ஒரே ஒரு நாள் ஷோ கிடையாது. இந்த நாளைக்கு அந்த 3 மணி நேரம் படித்ததுக்கப்புறம் யாரெல்லாம் இதில் பண்ணியிருக்காங்களோ அதிலெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரெடி பண்ணி இந்த ட்ரைனிங் வந்து அதுலேயும் கண்டினியூ ஆகும். ஸோ அதில் டவுட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நாளைக்கு படித்த விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதுவும் நாளைக்கு அதில் பார்ப்போம். ஸோ இட்ஸ் நாட் 1 டே ஷோ. 3 மணி நேரம் 10 மணிலேருந்து 1. யாராவது பர்சனலாக வர முடியாது அப்படின்னா நம்ம வந்து வாங்க வெளியே போவோம், பேசிகிட்டு இருக்காங்க. டன். யாராவது வர முடியல அப்படின்னா தே கேன் ஹேவ் ஆன்லைன் ஆல்சோ, ரைட்? ஓகே, இருங்க வாங்க. ஸோ ஆன்லைனில் செஷன் பார்க்கலாம். ஜூம்லேயும் தே கேன் கனெக்ட். இஃப் somebody cannot come, they can join in Zoom too. தேங்க்யூ. இப்படி நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஆல்ரெடி இங்கே 2019 நாங்கள் ஆல்ரெடி செமினார் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் ஹியூஜ் ப்ராடக்ட். இந்த ஹால் தான். ஹால் பற்றின டீட்டெயில் காட்டுவேன். எனக்கு இங்கே எப்போவுமே இந்த டோம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹால் வந்து நம்ம போய் பார்க்கலாம், என்ட்ரன்ஸ் பார்த்து வந்துடலாம். டன். ஹோட்டலுங்கிறது முக்கியம் இல்லை, பட் என்விரான்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சூப்பராக இருக்குங்க. ஓகே, ரைட். இங்கே வந்துருங்க, நான் இங்கேருந்து எடுக்கிறேன். கம் திஸ் சைட். இங்கேருந்து இங்கே வாங்க எடுங்கண்ணா, ரைட். ஸோ நாளைக்கு நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, சேல்ஸ் க்ளோசிங்கில் சேலத்தில் என்ன நடக்கு, வசந்த இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். லைட்டாக என்ட்ரன்ஸ் கேட்டுருங்க, ரைட்? வாக்கபிள் டிஸ்டன்ஸ். வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஒரு நாள் ஷோ கிடையாது, கண்டினியூ பண்ணலாம். ஜூம் மீட்டிங்லேயும் பிளான் பண்ணலாம். இங்கே பக்கத்தில் வாங்க, ஒரு சவுண்டு கேமரா இருக்கலாம். ஜூம் மீட்டிங்கில் பிளான் பண்ணலாம். ஜூம் மீட்டிங் உண்டு. யார் வர முடியல நீங்கள் ஜூமில் அட்டன் பண்ணலாம். அவங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் உண்டு. என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம். சேல்ஸ் இன்றைக்கி வந்து எம்எம்ஜி என்றைக்கும் எதுக்குமே நிற்காமல் நடந்துகிட்டு இருக்குது. ஒரே காரணம் நான் கேட்டுட்டு இருந்த விஷயம் தான் என்னது அப்படின்னா, சேல்ஸ் க்ளோசிங். சேல்ஸ் க்ளோசிங் பண்ணுறது பணம் வரணும், சேல்ஸ் நடக்கணும், அப்புறம் அந்த பணம் வாங்குறதுக்கு நம்பிக்கையாக இருக்கணும். இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் வந்து நம்மளை என்றைக்குமே வாழ வைக்கும். நம்ம 9th ஹோட்டலில் சொன்ன மாதிரி யார் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா சேல்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் தான் நாளைக்கு நம்ம படிக்க போகிறோம். எகெயின் என்ன யூஸ் பண்ணோம் அது விஷயம். ஸோ சேல்ஸ் க்ளோசிங் என்னென்ன மைண்ட் செட் தேவைப்படும் அது நம்ம இந்த செஷனில் பார்ப்போம். எப்படிலாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும், சேல்ஸ் க்ளோசிங் பண்ணது கூட அவங்கள மைண்ட் செட் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த 6 ஸ்டெப்பு நாளைக்கு அதை பற்றி படிப்போம். இந்த சேல்ஸ் க்ளோசிங் சயின்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அது நாளைக்கு பார்ப்போம். ப்ரீ க்ளோசிங் சேல்ஸ்லாம் எப்படி பண்ணணும், விதவிதமான சேல்ஸ் க்ளோசிங், ட்ரையல் க்ளோசிங், அஸ்யூம் க்ளோசிங், பவர் க்ளோசிங், இன்ஃப்ளோசிங் க்ளோசிங், இப்படி எல்லா க்ளோசிங்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்ப்போம். 3 மணி நேரத்தில் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக ரோல் பிளேஸ்லாம் பண்ண முடியுமோ பண்ணலாம். பட் அகெயின் அதுக்கப்புறமா நமக்கு கண்டினியூட்டி உண்டு. ஸோ இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஜூம்லேயும் கூப்பிட்டு நம்ம படித்த விஷயங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பண்ணோம். கொடுத்த வசூல் 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபா, 1 லட்ச ரூபா எம்எம்ஜியில் எங்கே கொடுத்தது வசூல் ஆகணும். தட் வில் ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து சேல்ஸ் பண்ணும்போது நம்ம டெஸ்பரேட்டாக யாராவது பிடிங்கி சேல்ஸ் பண்ணி அவங்கள க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல் வரக்கூடாது. அது நம்ம அதை பேசுவோம். வாங்க இது உள்ளே போயிடலாம் செஷன்ஸ். இங்கே ஒரு பேனர் கிட்டோம் இல்லையா, நாளைக்கு இதில் ஒரு பேனர் கிட்டலாம். டன். ஸோ சேல்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அங்கே ரொம்ப டெஸ்பரேட்டாக இருப்போம். அவன் பின்னாடியே கிடந்து அவனை நம்ம வாடகை அடிச்சிடும். இது நம்ம தலையில் கெட்டது பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம கஸ்டமரை பிடிச்சி சேல்ஸ் பண்ணதுக்கு தலையில் கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறோம் அந்த இடத்துல வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். எந்த இடத்துல கஸ்டமர் வந்து சேலஞ்ச் பண்ணணும், பெட்டு கட்டி அவங்கள வந்து ப்ரெசன்டேஷன் பார்க்க வைக்கணும். யாராவது உங்கள் ப்ரெசன்டேஷன், உங்கள் கம்பெனி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே வெயிட், சேலஞ்ச் பண்ணி அவங்கள நம்ம கம்பெனி ப்ரெசன்டேஷன் எப்படி பார்க்க வைக்கணும் அது நாளைக்கு பார்க்கலாம். பொதுவாக லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். கேரண்டி
நம்ம எப்பவுமே கேரண்டி கொடுக்கக்கூடாது, சேல்ஸ் பண்ணக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது. இது நம்மளோட தாரக மந்திரம் எம்எம்ஜியில். த்ரூ அவுட் த ப்ரெசன்டேஷன், நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணது எண்டு வரைக்கும் எங்கே என்னென்ன விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாங்க ஹால் பார்க்கலாம். செட்டப் ஜஸ்ட் பிளான். இதுவும் செட்டப் பண்ணல, இன்றைக்கி ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது அதனால் இருக்காங்க. நம்ம செட்டப் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ பேனர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இது வந்து இப்போ இருக்குது, நாளைக்கு இது கம்ப்ளீட்டாக மாறும். செஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண மாறலாம், ரைட்டா? ஸோ நம்பர் 1 வந்து என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் கஸ்டமரில் பார்க்கணும், அந்த விஷயங்கள். த்ரூ அவுட் த ப்ரெசன்டேஷன் என்னென்ன செக் பண்ணணும், எங்கெங்கே செக் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். சேல்ஸ் க்ளோசிங் வந்து கடைசியில் நடக்கிறதில்ல. சேல்ஸ் க்ளோசிங் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிக்கும் போது நடக்கும், மிடில் நடக்கும், ஸ்டார்ட்டில் நடக்கும், கடந்துகிட்டே இருக்கும். எண்டில் தான் அந்த க்ளோசிங் நடக்கும். அந்த எந்தெந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். செகண்ட் வந்து சேல்ஸ் க்ளோசிங்கில் ஹாட் பட்டன்ஸ், வார்ம் பட்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபுல் சேல்ஸ் க்ளோசிங்கில் எங்கெல்லாம் ஹாட் பட்டன் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் அந்த ஹாட் பட்டன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களோட ப்ராடக்ட்டு, உங்களோட சேல்ஸு, உங்களோட க்ளோசிங்கில் அந்த ஹாட் பட்டன்ஸ் நீங்கள் எங்கெங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அது மட்டும் சொல்லுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது இங்கே வந்து பண்ணி காட்டணும். இப்படி அந்த சேல்ஸ் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுவோம் வரமாவில் அங்கே. ஸோ தேட் யூ மேக் ஷுர். சரி திரும்பிக்கலாமா? அங்கே இருக்கேன், நீங்கள் அங்கே ரைட். அது ஒன்று. அண்ட் அகெயின் அவங்கள எப்படிலாம் அவங்கள என்னென்ன டவுட்டுக்கு எப்படின்னு சொல்ல, இந்த 45 நிமிஷம் 1 மணி நேரம்லாம் கேட்க முடியாதுப்பா. ஏதாவது ஒரு நிமிஷத்தில் நீ எப்படி சொல்லி கூட்டு போகணும், அவங்கள எப்படி கூட்டிகிட்டு கொண்டு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வர நம்ம சேல்ஸ் க்ளோசிங்கில் பார்க்கலாம். நாளைக்கு 10 மணிக்கு சரியா? ஜூமில் வரங்க, ஜூமில் வரலாம். 2 டிக்கெட் புக் பண்ணால் 1 டிக்கெட் ஃப்ரீ. 10 டிக்கெட் புக் பண்ணால் 5 டிக்கெட் ஃப்ரீ. எங்கள் டீம் 20 பேர் இருக்காங்க சார், நான் 20 பேர் கூட 10 பேர் கூப்பிட்டாங்க. 30 டிக்கெட்டு, 20 டிக்கெட்டு பே பண்ணால் போதும், 30 டிக்கெட் ஃப்ரீ. ஸோ நாளைக்கு யார் யாருக்கு இந்த ப்ரெசன்டேஷன் செமினார் அட்டன் பண்ணுமோ தே கேன் கம் அண்ட் ஜாயின். அது தவிர இன்னும் நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, சேல்ஸ் க்ளோசிங் வீடியோஸ் இருக்குது நிறைய, நீங்கள் அதுவும் பார்க்கலாம். எஸ் கம் ஹாலுக்கு போயிடலாம். போது இந்த சைடில் ஸ்டேஜ் உட்கார ஆட்கள் கிடையாது, எல்லா இதில் ஸ்டேஜுக்கு உள்ளே உட்காந்துருந்தாங்க. இந்த இடம் ஃபுல்லாக அந்த ஜன்னெல்லாம் திறந்து வச்சு அங்கே மாதிரி. ஸோ என்னென்ன கம்பெனிஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கிரிப்டோவில் வந்து 15 நிமிஷத்தில் 50 லட்ச ரூபா சேல்ஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். 15 நிமிஷம் 12 நிமிஷத்தில் 50 லட்ச ரூபா சேல்ஸ் க்ளோசிங் பண்ணி, அந்த சேல்ஸ் க்ளோசிங் எப்படி பண்ணினேன் இதெல்லாம் நம்ம இந்த கம்மிங் செஷனில் பார்க்கலாம். எம்எம்ஜிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோடி கணக்கில் பணம் வந்து நாங்கள் கிரிப்டோவில் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய சேல்ஸு, இந்த எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், என்ன கம்பெனியாக இருக்கட்டும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எம்எல்ஏஸில் இருக்கட்டும், இது வெஸ்டேஜ் 50 கம்பெனிஸ் எம்எம்ஜியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எப்படி சேல்ஸ் பண்ணணும், இந்த உறவுகள் வந்து 7 வருஷம் 8 வருஷம் எம்எம்ஜி கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யார் யாருக்கு இதை பற்றின விஷயங்கள் படிக்கலாம். எம்எம்ஜி வந்து ஒரு நாள் படிச்சுட்டு போகிறது கிடையாது, இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஃப்யூச்சரில் ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும், எப்படி ஹெல்ப்பும், நீங்கள் இன்றைக்கி படித்த விஷயத்தை உங்கள் லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எங்கே உங்களுக்கு டவுட் இருக்காது. அது தவிர எம்எம்ஜியில் எல்லாருக்கும் தெரியும், வெள்ளிக்கிழமை ஃப்ரீ செஷன் இருக்குது. யாருனாலும் சரி 5 ரூபா கொடுக்க வேண்டாம். நீங்கள் 90004323 அல்லது சுரேச்சலம் அதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எம்எம்ஜியில் வெறும் சேல்ஸ் க்ளோசிங் மட்டும் இல்லை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, எல்லாமே லைஃப்பை பற்றினது, பேரண்டிங், வெல்த் க்ரியேஷன், இப்படி மினிமலிசம், இப்படி எல்லாமே வந்து அதில் செஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி ஃப்ரீ, மற்ற செஷனில் நீங்கள் அட்டன் பண்ணால் பேமெண்ட் கொடுத்து பண்ணலாம். ஆல் இன்ஃபர்மேஷன் கிவன், எனிதிங் எல்ஸ் டு பி கிவன். ஃப்ரீ 1-to-1. நான் இது தவிர யாராவது என் கூட பேசணும் அப்படின்னா ஃப்ரீ 1-to-1 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட 20 மினிட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குது, நான் ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். 9004323603 நம்பர்ஸ் எங்கேயாவது இருக்கும், யூ கேன் கனெக்ட் மீ, ரைட்? ஆல் டேக் கேர், பாய், லவ் யூ ஆல். 10 மணிக்கு சந்திக்கலாம். டேக் கேர், பாய். ஓகே, இந்த 2 பேர் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க வீடியோ.